அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னென்னு சொன்னால், இப்போ நமக்கு ஒரு விஷயம், இப்போ சில விஷயங்கள் வந்துட்டு பிடிக்கும் பிடிக்காண்டு 2 சாப்டர் இருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இது எல்லாருக்கும் பொருந்தாது. என்னென்னு சொன்னால், நமக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், ஆனால் நாம் அதை பார்க்க மாட்டோம். யாரும் உங்களுக்கு இது பிடிக்குமான்னு கேட்டால் சொல்லுவோம், ஓம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிடிச்ச விஷயத்தை தொடர்ந்து நம்ம செய்வோம். ஆனால் யதார்த்த ரீதியாக பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யாமலும் இருப்போம். பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம செய்யவே மாட்டோம். அல்லது செஞ்சாலும் ஒரு தூய்மையான மனதோட யாரும் செய்கிறதில்லை. பிடிக்காத ஒரு விடயத்தை தூய்மையான மனதில் யாரும் செய்கிறதில்லை. பிடித்த விஷயத்தை நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்வோம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நாம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு முஸ்லீமாக பிறந்த வளர்ந்த எல்லாருக்கும் பிடிக்கும். கேட்ட உடனே அவன் பிடிக்கும் எங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அதை செய்கிறதாண்டு பார்த்தா நிறைய பேர் கேள்விக்குரியதான் இருக்கும். இப்போ உதாரணமாக உங்கள்கிட்ட நான் வீடியோ பார்க்குற உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கேன். உங்களுக்கு ஒரு விடயம் பிடிச்சிருந்து நீங்கள் அந்த விடயத்தை வாழ்நாள் ஃபுல்லாக செய்கிறதா, பிடிச்ச விஷயத்தை செய்வீங்களா, இல்லை ஒதுக்குவீங்களான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆம், எங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நாங்கள் செய்வோம். அப்போ அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்களுக்கு உண்மையை சொல்லுங்கள், அல் குர்ஆன் பிடிக்குமா பிடிக்காதா? உடனே சொல்லுவீங்க, ஓம் எங்களுக்கு அல் குர்ஆன் பிடிக்கும், இறைவனுடைய வார்த்தையாண்டு. ஆனால் மனச்சாட்சியை தொட்டு நம்ம கேட்டு பார்ப்போம், நம்ம கடைசியாக அல் குர்ஆனை படித்த, அதாவது தொழுக்க நாம் அல்ஹம்து சூரோதினம் தெரிஞ்ச சூரோதினம் அது இல்லை, அந்த சாப்டர் இல்லை. இது நாம் பிடித்த அல் குர்ஆனை கடைசியை இப்போ படித்தோம், அதன்படி எப்படி வாழ்கிறோம். இதை ஒவ்வொரு ஆள் நம்ம மனச்சாட்சிப்படி பார்த்த முடிச்சோன்னா பெரும்பான்மையாக கேள்விக்குரியத்தை நிற்கும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் படிக்கிறோம், பர்சனலாக நாம் ஃபாலோ பண்ணுறோம். மோட்டிவேஷன் என்னென்னுச்சுன்னா, தனிப்பட்ட ரீதியான வாழ்க்கை, தனிப்பட்ட ரீதியாக நம்ம கேள்வி கணக்குக்கு பதில் சொல்ல வேண்டியதால் ஒவ்வொருவரும் முதலாவது இறை வேதமான அல் குர்ஆனை கட்டாயம் சூரா ஃபாத்திஹாவிலிருந்து சூரா நாஸ் பொறுக்க கட்டாயம் நாம் அதை தமிழில் நம்மளோட தாய்மொழியில் விளங்கி அதை வாசிக்கணும். ஆனால் அதிகமான கைசேதம் நம்ம படிக்கமில்லை, அரபில் மட்டும் ஓதிட்டு அப்படியே மூடி வைக்கும். அதுக்குள்ளே என்ன இருக்கின்றதே அதிகமானர்கள் பார்க்க இல்லை. முதல்ல ஆயுள்ள நாம் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பணிவான வேண்டுகோள், நான் உட்பட மீண்டும் நம்மளோட புனித அல் குர்ஆனை பூரணமாக நாம் படிக்கணும், அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை பின்பற்றணும் என்ற ஒரு அவாவால் தான் இந்த காணொளி. முடியுமாண்டா பண்ணுங்க, இல்லையாண்டா விட்டுடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.